வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தானியம் குதிரைவாலி. இதனுடைய அந்த செடியை பார்த்திங்கன்னா குதிரை வால் மாதிரியே இருக்கும். அதனால தான் இந்த தானியத்துக்கு வந்து குதிரைவாலி அப்படிங்கிற பேர் வந்துச்சு. நவ தானியங்கள்னு சொல்லக்கூடிய தொன்கூலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். தொன்னா 9, கூலங்கள்லாம் தானியம்ங்கிற நல்ல சுத்த தமிழ் பேராக இருக்கும். அந்த தொன்கூலங்களில் ஒன்றாக இந்த குதிரைவாலியும் ஒன்றா இருக்குது. இதனுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள், உடலுக்கு இயல்பான ஒரு செரிமானத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய, உடல் எடையில் குறைக்கக்கூடிய விரும்புபவர்கள் எல்லாமே இந்த தானியத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவில் இந்த குதிரைவாலி இருக்கும். நீரிழிவு வியாதிக்காரங்களும் சர்க்கரைக்கு சத்தை வந்து நம்ம கட்டுக்குள் வைக்கிறதுக்கு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள தானியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குதிரைவாலி எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா துத்தநாகச்சத்து, ஜிங்க்னு சொல்லக்கூடிய துத்தநாகச்சத்தும் மேங்கனீஸ்னு சொல்லக்கூடிய இன உறுப்புகளுக்கு வலுப்படுத்தக்கூடிய அந்த சத்துக்களும் இந்த குதிரைவாலியில் அதிகமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய மற்ற சத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடலுக்கு நல்ல ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஒரு தானியமாக இருக்கும். அதாவது தானியங்கள் எல்லாமே இனிப்பு சுவையுடைய ஒரு தானியமாக தான் இருக்கும். எல்லா தானியத்துக்குமே சுவையின் அடிப்படையில் பிரிக்கிறதா இருந்தால் எல்லாமே இனிப்பு சுவையுடையதாக இருக்கும். அதே போல் இந்த குதிரைவாலிக்கும் இனிப்பு சுவையை மிகுந்த ஒரு தானியம் தான். இதை அன்றாட உணவில் நம்ம பயன்படுத்தும் போது உடலுக்கு தேவையான அந்த கார்போஹைட்ரேட்டுக்கு தேவையான உடலுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு கார்போஹைட்ரேட்டாக இருக்கும். நீரிழிவு வியாதியை எந்த வகையில் கட்டுப்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மிகுந்து இருக்கிறதுனால குறைவான அளவுலேயே நம்ம வந்து வயிறு நிறைந்த ஒரு உணவை ஏற்படுத்தும். இந்த பசியை மந்தப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதாவது 2 மணி நேரத்தில் பசிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து நீரிழிவு வியாதிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணும். ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் தாங்கக்கூடிய அளவுக்கு வேறு எதுவும் உணவுகளை எடுத்து அவங்களுடைய சர்க்கரை அளவை அதிகரிக்கக்கூடாத அளவுக்கு நம்ம உடல் எடையை மெயின்டைன் பண்ணுறதுலையும் உடல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை மெயின்டைன் பண்ணுறதுலையும் இந்த குதிரைவாலி வந்து முக்கியமான பங்கு பெறும். அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாருக்குமே நீரிழிவு வியாதி ஏன் வரல, இல்லை ரொம்ப அதிகமான பரவலாக இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து இந்த நவதானியங்கள்னு சொல்லக்கூடிய அந்த சிறுதானியங்களை அதிகமாக பயன்படுத்துகிறது தான். அரிசியை வந்து எப்போவும் அவங்களுக்கு ரெகுலராக உணவாக இருக்காது. எல்லா தானியங்களும் கலந்து அந்தந்த சீசனில் என்னென்ன விளையுதோ, அவங்க தோட்டத்தில் என்னென்ன தானியங்கள்லாம் விளையுதோ அந்தந்த சீசனில் அந்தந்த பருவத்தில் அதற்கேற்ற மாதிரியே இந்த பல வகையான தானியங்களை பயன்படுத்தி அதற்கேற்ற உழைப்பு வந்ததுனால தான் நீரிழிவு நோய் வந்து ரொம்ப அரிதான ஒன்றாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கண்டிப்பாக நீரிழிவு இதனால் அவதிப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய பட்டை தீட்டப்பட்ட சத்தற்ற நம்ம அந்த அரிசி மட்டும்தான் நம்ம வந்து உணவு எடுத்துக்கிறோம். ரொம்ப அதிகமாக போனால் கோதுமை சாப்பிட்றோம். இது 2 இடையிலே தான் நம்ம உணவு முறை இருக்குது இல்லையா? பெரும்பான்மையான நாட்கள் பாருங்கள், இது 2 இடையில நம்ம 2 அவுட்டு நம்ம வேறு எதுவுமே யோசிக்கிறதே இல்லை. அந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த மாதிரியான நவதானியங்களை பயன்படுத்தக்கூடிய முறை வந்து வந்துச்சுன்னா இந்த நீரிழிவு வியாதி வந்து வீட்டில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மாற்ற முடியும். இப்போ வளரக்கூடிய தலைமுறையினர்கிட்ட அரிசி கோதுமை தவிர இதெல்லாம் இருக்குங்கிறத அறிமுகப்படுத்தி வாரத்தில் 2-3 நாட்கள் அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு தானியத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மேலே வந்து சொல்லணும். இதுதான் குதிரைவாலி, இதுதான் சாமை, இதுதான் திணைங்கிற அந்த ஒரு அறிவை வந்து நமக்கு வந்து புகட்டணும். அந்த காலத்தில் வீட்டிலே இருந்தது, எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீட்டில் சமைப்பாங்க. அப்போ அதனுடைய ஒவ்வொரு தானியத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசமான சுவை, அதனுடைய சத்து எல்லாம் அனுபவபூர்வமாக இயல்பாகவே நம்ம பாரம்பரிய அறிவு எல்லார்கிட்டையுமே இருந்தது. இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு ரேராக நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. குதிரைவாலின்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு வந்து என்னங்கிறதே தெரியாத அளவுக்கு தான் இருக்குன்னே நம்ம சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பொருளாக மாறிட்டு வருது. அந்த நிலைமையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இந்த தானியங்களை உணவில் சேர்க்கும்போது நீரிழிவு அற்ற ஒரு சமுதாயத்தை நம்மளால் வந்து உருவாக்க முடியும். இன்றைக்கி நீரிழிவு வந்து இந்தியா தான் நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லையா? அதை வந்து மாற்றணுன்னா இந்த மாதிரியான சிறுதானிய உணவுகளை அதிகமாக எடுக்கும்போது அந்த நிலைமையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முடியும். இன்றைக்கி குதிரைவாலியை வச்சு ஐஸ்வர்யா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு உணவை அமிர்தம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போறது குதிரைவாலி பொங்கல். பொங்கல்னு சொன்ன உடனே ரைஸ்ல நாம பொங்கல் பண்ணுவோம். சில பேர் ரவையில பொங்கல் பண்ணுவாங்க, ரவா பொங்கல் அப்படின்னு. இந்த மாதிரி வித்தியாசமா யாரும் பொங்கல் பண்ணி நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனா இந்த குதிரைவாலியில பண்றதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு குதிரைவாலியோட பெனிஃபிட்ஸ் டாக்டர் அருண் சொன்னாரு. வித்தியாசமா இருக்கிறது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த குதிரைவாலி பொங்கல். இந்த குதிரைவாலி பொங்கலை ரொம்பவே ஈஸியா குக்கர்ல பண்ணிடலாம். நான் உங்களுக்கு குக்கர்ல பண்ணி காட்டுறேன் இன்னைக்கு எப்படி பண்ணணும்னு. குதிரைவாலி பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: குதிரைவாலி, பாசிப்பருப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், முந்திரி, எண்ணெய், உப்பு. நம்ம பொங்கல்னு சொன்ன உடனே முதல்ல அரிசி பருப்பை தனியாக வேக வச்சுட்டு தனியாக தாளிச்சு கொட்டுவோம். அந்த மாதிரி இல்லாமல் குக்கரில் டைரெக்டாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக முந்திரி,
கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சம், கொஞ்சமாக மிளகு சீரக பொடி. மிளகு சீரக பொடின்னு சொன்ன உடனே நல்லா நைஸாக இருக்கிற பொடி இல்லை, ஒன்றும் பாதியமாக இடித்த பொடி. குதிரைவாலியும் பைத்தம்பருப்பையும் சேர்த்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ரைஸுக்கு பைத்தம்பருப்பு எந்த அளவுக்கு ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும். 1 டம்ளர் குதிரைவாலிக்கு 1/4 டம்ளர் பருப்பு. ஒன் 1:2 நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதில் சிட்டிக்க மஞ்சத்தூள், துளி பெருங்காயம், ரெண்டு விசில் வந்ததும் சின்னது பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டா கரெக்டாக பொங்கல் ரெடி ஆகிடும். ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ சிம்ல ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் குதிரைவாலி பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடும். ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. ப்ரெஷர் விட்டதும் சுட சுட குதிரைவாலி பொங்கல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். குதிரைவாலி பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்து பயந்துடாதீங்க ரொம்ப லிக்விடாக இருக்கே அப்படின்னு. கொஞ்சம் ஆற ஆற கம்ப்ளீட்டாக கெட்டியாகிடும், ரொம்ப இறுகி போயிடும். அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி வச்சுருக்கேன். நம்ம யூஸ்வலாகவே சாப்பிடும்போது நிறைய பேர் ஹெல்த் கான்ஷியஸாக ஆகிட்டோம். ஓட்ஸ் சாப்பிட்றோம், ஏதாவது கஞ்சி வச்சு சாப்பிட்றோம். அதுக்கு பதிலாக ஒரு நாள் இந்த குதிரைவாலியில் பொங்கல் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். ஹெல்தி மட்டுமே இல்லை, ரொம்ப டேஸ்டியானதும் கூட. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஹெல்தியானது மட்டும் இல்லை, ரொம்ப டேஸ்டியானதும் கூடன்னு சொன்னேன் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடியே. நான் நினச்சதுக்கும் மேலே சூப்பராகவே இருக்குங்க குதிரைவாலி பொங்கல். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குதிரைவாலி பொங்கல் செஞ்சு காமிச்சிருக்காங்க இல்லையா? நான் சொன்ன மாதிரி எளிமையான ஒரு உணவாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கும். இந்த குதிரைவாலி பொங்கலை எல்லாருமே சாப்பிட முடியும். ஒரு 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம தானியங்களை நவதானியங்களை அறிமுகப்படுத்தலாம். ஏன்னா ரொம்ப காலமாக நம்ம அதை பயன்படுத்தாமல் நம்ம மரபில் இல்லாத ஒன்றா மாறிக்கிட்டு ஒரு வேதனையான விஷயம் இல்லையா? நம்ம இதை தான் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருந்தோம். ஒரு 50-60 வருஷமாக சுத்தமாக நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான புது உணவுகளை அறிமுகப்படுத்தும் போது ஒரு 12 வயதுக்கு கடந்த பிறகு குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தினா வேறு எந்த ஒரு சிக்கலும் வராமல் இருக்கும். 2 வயதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுக்கலாம். ரெகுலராக சாப்பிட்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு 12 வயதுக்கு மேலே தேவையான என்சைம்கள் எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் உழைப்பு இருக்கும், அவங்க கொஞ்சம் ஓடி ஆடி வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்கிறதுனால எளிதில் சீரணமாகும். ஏன்னா இந்த மாதிரியான தானியங்கள் எல்லாமே கொஞ்சம் செரிமானத்தை கொஞ்சம் டிலே பண்ணக்கூடிய ஒரு சத்து உண்டு. அதனால தான் பசி தாங்கக்கூடிய ஆற்றலும் இந்த நீரிழிவு வியாதி
வந்து அதிகரிக்காமல் ஒரு கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஆற்றலும் இந்த மாதிரியான சிறுதானியங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. அதனால் அந்த செரிமானத்தன்மை கொஞ்சம் டிலே ஆகிறதுனால நம்ம வந்து 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு வந்து அறிமுகப்படுத்த சொல்கிறோம். அது மாதிரி முதிர்ந்த வயதில் உள்ளவங்களும் வந்து புதுசாக இந்த தானியங்கள் வந்து சேர்த்து வாயு தொல்லையினால் அவதிப்படுவாங்க. அவங்களும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது அளவு குறைவாக முதல்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பழகின பிறகு நம்ம தொடர்ந்து அதை எடுத்துக்கிட்டோம்னா அதனால் எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரியான வாயு தொல்லை ஏற்படுது அப்படின்னா அவங்க வந்து இஞ்சி, பூண்டு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து இந்த உணவுகளை எடுத்துகிட்டு வரும்போது, இந்த சிறுதானிய உணவுகளை எடுத்துகிட்டு வரும்போது நீரிழிவு நோயிலேருந்து கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய மற்ற சத்துக்கள், உடல் திடத்தை ஏற்படுத்தக்கூடிய சத்துக்கள், இப்போ கால்சியம் சத்து இருக்குது, மேங்கனீஸ் சத்து இருக்குது, சிங்க் சத்து இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, துத்தநாக சத்து, இது எல்லாமே உடலுக்கு வலுவை தரக்கூடிய ஆற்றல் மிக்கவை. வயதான காலத்தில் வரக்கூடிய பல்வேறு நோய்களும் தடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவை. அதனால் அரிசி, கோதுமையை தவிர்த்து இந்த மாதிரியான சிறுதானியங்களையும் பயன்படுத்திட்டு வரும்போது பல்வேறு வாழ்வியல் நோய்களிலிருந்து நம்ம வந்து விடுபட முடியும். இன்னொரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவுப் பொருளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.